World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இன்றைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ஜோதிடத்துறையில் கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு மேலாக பள்ளிப்பாளையத்தில் கோலச்சு கொண்டிருந்து பள்ளிப்பாளைய சங்க தலைவராக இருந்து நிறைய அவர் லட்சக்கணக்கில் பார்த்துருப்பார். அவர் பேசும்போதே அதனுடைய புலமை உங்களுக்கு தெரிய போகுது. ஜோதிடத்தை திடமாக சொல்லக்கூடிய ரகசியம் அப்படின்ற ஒரு பேரில் தன்னுடைய திடமான கருத்துக்களை முன்வைக்க ஐயா அவர்களை வருகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர்கள் ஒற்றுமை. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா பேராசிரியர் மணிகண்டராஜ் ஐயா அவர்கள் 58வது கருத்தரங்க கூட்டம் ஆண்டு விழா நல்லா சிறப்பாக நடத்தினார். அதுக்கு பிற்பாடு நான் அவரை வாழ்த்த முடியல. அங்கே வாழ்த்துனதோடு சரி, மறுக்க இங்கே வாழ்த்தலாம்னு இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கி கூட நைட்டு 1 மணிக்கு எழுந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் புறப்பட்டு பிரசன்ன வெங்கடேசலபதி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மறுக்க இங்கே கலந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கி இந்த 58வது தர்மசாஸ்திரா ஜோடாலயா கருத்தரங்கத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் அவர்கள் பாதந்தொட்டு வணங்குகின்றேன். நன்றி. அடுத்து, இந்த ஜோதிடம் என்பது ஒரு கடல் போன்றது. இந்த கடல் ஒரு பக்கம் நம்ம நின்றுக்கலாம், கரை ஒரு பக்கம் ஒரு கரையில் நின்றுக்கலாம். இன்னொரு பக்கம் கரை தெரியுமா? கண்டிப்பாக கரை தெரியாது. அதனால் கடல் போன்ற இந்த சாஸ்திரம் இந்த ஜோதிடத்துறைக்கு ஜோதிடர்கள் பல ஜோதிடர்களை உருவாக்கிய 1000 கணக்கு 2000 கணக்கில் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா பேராசிரியர் மணிகண்டராஜ் ஐயா அவர்கள் இந்த ஜோதிடர்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சேவை அது சாதாரண சேவை அல்ல. அதாவது இந்த ஜோதிடத்துறையில் ஜோதிடர்களுக்கு இந்த அளவுக்கு இந்த துறையில் மாதம் கூட்டம் நடத்துறது இல்லாத ஆண்டு விழா எவ்வளோ சிறப்பாக நடத்தினார். யாருக்கிட்டையும் எந்த ரூபாயும் வாங்காமல் நடத்தினார். யாராலையும் செய்ய முடியாது இந்த வேலையை. அவர் குடும்பம், அவர் வாரிசு, அவர் இன்னும் மென்மேலும் உலக புகழ் பெற அளவுக்கு வருவார். ஏன்னா அவருடைய உள்ள அப்படி. அதாவது இந்த ஜோடர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள்லாம் சங்கம் தொடங்கி நடத்தி வந்திருக்கிறோம் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சிரமம், என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஐயா இவ்வளோ தூரம் நடத்திட்டுருக்காரு. அது பாராட்டுக்குரிய விஷயம். அவரை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி சொல்லி, அவர்கள் முன்னோர்களுக்கு நன்றி சொல்லி, அவர் குடும்பம் வாரிசு எல்லாம் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று பல்லாண்டு சகல 16 அம்சங்களும் 16 செல்வங்களும் பெற்று நீடோடி வாழ எம்பெருமான அர்த்தநாரீஸ்வரர் அம்மையப்பனை வாழ்த்தி வணங்குகிறேன். எனது பெயர் BK சந்திரசேகரன். என்னுடைய வயது 64 வயது. இந்த ஜோதிடத்துறையில் 44 ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 44 ஆண்டு அனுபவத்தில் நிறையான ஜாதகங்களை பார்க்குறோம். ஜோதிடம் ஜோதினா ஒளி, அது வெளிச்சம். ஒரு இருட்டில் ஒரு பொருள் போட்டால் டக்குன்னு நம்ம எடுக்க முடியாது. வெளிச்சமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு குண்டூசி இருந்தால் கூட டக்குனுங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஒளி, அது வெளிச்சம். ஒரு மனிதன் இருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுறது. திடமாக சொல்லணும் ஜோதிடத்தை. நாம் தெளிவாக இருக்கணும், வர்றவங்களையும் தெளிவானந்த மணியை ஆக்கி அனுப்பணும். நாம்பளும் குழம்பாமல் அவங்களையும் குழப்பாமல் நல்ல முறையில் அனுப்பணும். இந்த ஜோதிடத்துறைங்கிறது நல்ல 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள்லாம் சேர்ந்து 4,50,000 ஸ்லோகங்கள் எழுதி வச்சுருக்காங்க. அதில்லாத காக்கேர் தேரையர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பாடல் எழுதியிருக்காங்க. மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். ஆனால் 5 லட்சம் பாடலையும் படிச்சுக்கிட்டு ஜோசியராக ஆகணும்னா முடியாது. பல பிறவியில் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. எந்த அளவுக்கு
கிணத்துல தண்ணி இறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறிடும். அந்த காலத்தில் பட்டிக்காட்டிலாம் நாங்களாம் ஏற்ற வரி இறைப்பாங்க. நைட்டெல்லாம் கிணத்துல தண்ணி ஃபுல்லாக ஊறிக்கும். காலையில் ஒரு 10 ஏக்கராவுக்கு வேணாலும் பாய்ப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு படிக்க 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 இது ஜோடத்துறையில் நல்ல அனுபவங்கள் பெறலாம். இன்றைக்கெல்லாம் வந்து ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பேராசிரியர் மணிகண்டராஜெல்லாம் ரொம்ப ஈஸியாக தெளிவாக விளக்கமாக புள்ளி உரமாக சொல்லித்தராங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் படித்த காலத்துலலாம் எங்களுக்கு சொல்லித்தரதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு தான் படித்தோம். ஆனால் இன்றைக்கி வர்ற மக்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப ரொம்ப சௌகரியம், ரொம்ப ஈஸி. கணிதம்னா என்ன, காலை மணி ஊர் சூரியது என்ன, அஸ்தமனம் என்ன, பகலகஸ் என்ன, இரவகஸ் என்ன, அந்த ராசி அம்சம் பாதசாரம் பாவகம் திரேகானம், இந்த ராசி கட்டம் மாதிரி 60 கட்டங்கள் இருக்குது. மொத்தம் 60 கட்டம்னா சஷ்டியாம்சம் வரைக்கும் இருக்குது. அது இல்லாத அஷ்டவர்க்கு இருக்குது. அதில் 337 பரல் இருக்குது. அந்த 337 பரலில் அதை வந்து கணக்கெடுத்து நம்ம இன்னும் ராசிக்காரர் இன்னும் திக்கில் குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட அஷ்டவர்க்க பரலில் அதில் 4 திக்கில் எந்த திக்கு பரல் அதிகமாக இருக்குதோ அந்த திக்கில் அவங்கள குடியிருக்க சொல்லலாம், தொழில் செய்ய சொல்லலாம். இதெல்லாம் ஒரு கணக்குகள் இருக்குது. 1000 கணக்குகள் இருக்குது. இப்போ பொதுவாக சுக்கிரன்னா அது காமத்துக்கு அதிபதி, ராகுனா போகத்துக்கு அதிபதி, குருன்னா மோகத்துக்கு அதிபதி. இப்போ குரு அப்படிங்கிறது மோகத்துக்கு அதிபதி. குரு புத்திர காரகன். குரு தான் கேசியர். கல்லாப்பட்டி எல்லாமே அந்த காசு பணம் எல்லாம் அந்த கஜானா பூரா பேங்கில் இருக்கிற கஜானாவில் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரு நல்லா இருக்கும். அதாவது இது ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்யுஸ்புடம் எடுத்து ஆயுர்தாய நிர்ணயம் பண்ணுறோம். அதே மாதிரி சூரியஸ்புடம் சந்திரஸ்புடம்லாம் கணக்கு போட்டு அதில் என்னென்ன கணக்குகள்லாம் வருதை போட்டு அதில் வந்து எப்போ கருத்தரிக்கும் குழந்தை அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், எப்போ கல்யாணம் ஆகணுங்கிறதையும் சொல்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் கணக்குகள் நிறையான விஷயங்கள் ஜோட சாஸ்திரத்தில் ஒளிஞ்சிருக்குது. அதாவது கல்யாணமான புதுமண தம்பதிகள் அவர்களுக்கு எந்த திசை எந்த புத்தி நடந்தாலும் பரவாயில்ல, அதில் ராகுனுடைய அந்தரம் அல்லது ராகு அந்தரம் நடந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கருத்தரிப்பு ஏற்படும். ராகு புத்தி, ராகு திசையில் ராகு புத்தியாக இருந்தாலும் சரி, வேறு திசையில் ராகு புத்தியாக இருந்தாலும் அந்த கல்யாண ஏஜில் புதுசில் அந்த ராகுங்கிறது போகக்காரங்கனாக இருக்கிறதுனால நாங்கள் பார்த்த அளவுக்கு அந்த ராகுனுடைய அந்தரம் சூட்சமம் சாரம் அல்லது சாரம் பெற்ற கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை அந்த திசாபுத்தி காலத்தில் கருத்தரிப்பு ஏற்படுது. இதையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம். குழந்தை பாக்கியங்கிறத நம்ம லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தை வச்சு நிர்ணயம் பண்ணுறோம். லக்கணத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜும் ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபிசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், லக்கணாதிபதி நல்லா இருக்கணும், பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும். 1, 5, 9 கூடையவர்கள்லாம் நல்லா இருந்தால் அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம்தான். அதே மாதிரி அந்த லக்கணாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதிகள் கெடாமல் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நான் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் 44 வருஷம் அனுபவத்தில் அவங்கெல்லாம் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கை, சொகுசான பங்களா, சொகுசான காரு, நல்ல மனைவி, மக்கள், நல்ல சௌகரியத்தோடு தான் வாழ்கிறாங்க. அதுக்கு என்ன பாடல் சொல்கிறான்? அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலிபலை வேலை செய்யான், கை நீட்டி சம்பளம் தர மாட்டான, கை நீட்டி சம்பளம் கொடுப்பாங்களா? லக்கணாதிபதி வந்து சுபராக இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்த்தால் சுபர் சாரம் பெற்றால் அம்சத்தையும் கவனிச்சுக்கணும் லக்கணாதிபதி என்னானார் அப்படிங்கிறது. அப்புறம் 5ஆம் அதிபதி நல்லா வலுவாக இருந்ததுன்னா இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அஷ்டாத்தம சனி, கண்டக சனி, இதில் விரையச்சனி, அதில் ஜென்மச்சனி, பாதச்சனின்னு 7.5 சனியை பிரிக்கிறதுல பூர்வ புண்ணியாதிபதி நல்லாக இருந்தால் அந்த 7.5 சனி பாதிப்பு தர்றதில்லை, அதிகமாக தர்றதில்லை. அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ஜாதகர் பிறக்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம்
இந்த ராசிக்கு 3, 6, 11 சனி இருந்தால், அந்த சனி இருக்கிற ஜாதகமெல்லாம் 7.5 சனி வந்தால் அது நன்மை தான் செய்யுது. நான் அனுபவத்தில் பார்க்குறேன், இது கரெக்டாக தான் இருக்குது. அதே கடகராசி, சிம்ம ராசி, அதுக்கு அதிபதியெல்லாம் கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், அதுக்கு சனி பகையாக வருது. அதே மகர கும்பராசி, ரிஷபந்துலா ராசி, மிதனங்கன்னி ராசிக்கெல்லாம் 7.5 சனியினுடைய பாதிப்புகள் அதிகமாக இருப்பதில்லை நான் பார்த்த வரைக்கும். அது அந்த அளவுக்கு கரெக்டாக நாங்கள் அனுபவத்தில் பார்க்குற போது கரெக்டாக தான் இருக்குது. யோகாதிபதியினுடைய திசபுத்திகள் நடக்கும் பொழுது 7.5 சனி நன்மை செய்கிறது. அதே மாதிரி ஒரு ஜாதகனுக்கு சொந்த வீடு, மண், மனை, இதுக்கெல்லாம் அதிபதியான கிரகம் 3 கிரகம். 4ஆம் அதிபதி வச்சு தான் சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், சொகுசான பங்களா, சொகுசான காரு, தாய் சுகம் எல்லாமே 4ஆம் இடத்தை வச்சு சொல்கிறோம். செவ்வானுடைய நட்சத்திரம் 3, சந்திரனுடைய நட்சத்திரம் 3, சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3, பரணிபூரம் பூராடம், மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், இந்த 9 நட்சத்திரக்காலில் பிறக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு 4ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதி, காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு 4ஆம் அதிபதி கடகம் சந்திரன், இவங்கெல்லாம் அந்த சாரம் பெற்றிருந்தா அவங்களுக்கு சொந்த வீடு, மண், மனை, பூமி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி செவ்வாயினுடைய சாரம், சுக்கிரனுடைய சாரம், சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் பூமி, மண், மனை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. நான் அனுபவத்தில் பார்த்தா எல்லாம் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறதில்ல. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வாரிசுன்னு எடுத்துக்கிட்டால் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் சனியினுடைய நட்சத்திரம் 3 கிரகம், இந்த 3 நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு 5 கூடையவர் சூரியன் சிம்மம், அது முதல் குழந்தை. அதுக்கடுத்து 3ஆம் வீடு துலாம், அது சுக்கிரன் 2வது குழந்தை. அதுக்கடுத்து 3ஆம் இடம் தனுசு, அது 3வது குழந்தை. அதுக்கடுத்து 3ஆம் இடம் கும்பம், 4வது குழந்தை சனி. அடுத்த குழந்தை 5வது குழந்தை தான் மேசம், செவ்வாய். அந்த 5 கிரகங்களும் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருந்தால் அல்லது அந்த சாரம் பெற்ற கிரகங்கள் அவர்களை பார்வை செய்தால், பார்வையை நவாம்சத்துக்கு நீங்கள் எடுத்துக்கணும். நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அவங்களுக்கெல்லாம் ஆண் வாரிசு இருக்குது. இந்த நட்சத்திர சாரத்தில் இருந்து ஆண் வாரிசு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாமல் பொண்ணு பிறந்துருச்சு, 2வது பையன் பிறந்தா அது 5 கூடைய சூரியன் பூசானுசம் உத்திரட்டாதியில் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை ஆண் குழந்தை தான். அதுக்கடுத்து சுக்கிரன் பூசானுசம் உத்திரட்டாதியில் இருந்தால் 2வது குழந்தை ஆண் குழந்தை தான். அதே குரு பூசானுசம் உத்திரட்டாதியில் இருந்தாலும் 3வது குழந்தை ஆண் குழந்தை தான். மற்ற சாரத்தில் இருந்ததுன்னா அது ஆண் குழந்தையாக கிடைக்கிறதுக்கு இல்லை, பெண் குழந்தை தான் அவங்களுக்கு வாரிசு கிடைக்குது. இது ஒரு சென்ட்ரலாக ஈஸியாக ஜோசியம் சொல்கிறதுக்கு உண்டான கருத்துக்கள். 5ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று, இப்போ ஒரு விருச்சிக லக்கணம் 5ஆம் இடம் மீனம், அந்த 5ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று சனி பார்த்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு. தனுசுல குரு, சனி 3ஆம் பார்வையாக துலாவிலிருந்து பார்க்குறாரு, அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டு. இதெல்லாம் நாங்கள் அனுபவத்தில் பார்க்குறோம், அது கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கணுன்னே இந்த ஜாதகர் ஏழையா பணக்காரனா, இல்லை வாழ்நாள் முழுக்க கஷ்டம்தான் படுவாரா, நடுத்தரமான வாழ்க்கையா, உயர்தரமான வாழ்க்கையா, இல்லை ஒரு மிடில் வாழ்க்கையா அப்படிங்கிறத பார்க்குறது எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், சனி, குரு, ராகு இந்த 4 கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை இருந்தால் அவங்க பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையான நிலையில் தான் இருக்காங்க. சுக்கிரனோட கேது சேரக்கூடாது, சுக்கிரனோட சந்திரன் சேரக்கூடாது. சுக்கிரன், சனி, ராகு, குரு இவங்க 4 பேர் நல்ல இடத்துல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தாலும் பார்த்துட்டாலும் அந்த ஜாதகம்லாம் பார்த்தா அவங்க பாட்டன் அப்பா மகனுக்கு வேணுங்கிற அளவுக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சிட்றாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு தான் இருக்காங்க. ஆனால் அந்த சுக்கிரனோட கேது சம்பந்தப்பட்டாலோ, சுக்கிரனோட சந்திரன் சம்பந்தப்பட்டாலோ அது அவ்வளவு இருக்குது, அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதாவது மீடியமான வாழ்க்கை தான் பொருளாதார ரீதியில் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இப்போ
ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே மூத்த வாரிசு இருக்குதா இல்லையா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரம், 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால், காரணமாய் 11க்குடையவர்தானும் கருத்தான பலங்குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அப்படியே இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்போ இவன் புத்திரம் அவனும் கொல்லி வைப்பான்னு சொல்கிறான். அப்போ 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்டால் மூத்த வாரிசு இல்லை. சனியோட மாந்தி சேர்ந்தால் மூத்த வாரிசு இல்லை. சனியோட மாந்தி சேர்ந்தால் பெரியப்பா இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் பெரியப்பா இல்லை. சனியுடன் மாந்தி சேர்ந்தால் மூத்த வாரிசு இல்லை. மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடம், காலப்புருஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சனி, அதை வச்சு சொன்னது. சரி, 3ஆம் இடம் இந்தாண்ட மேசத்துக்கு 3ஆம் இடம் மிதுனம், மிதுனத்துக்கு அதிபதி புதன். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அடுசவரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தால் அடுசவரம் பிறக்காது, பிறந்தாலும் இருக்காது. இல்லைங்க இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டாங்கன்னா சொன்னாங்கன்னா, அந்த 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்து அடுத்த சகோதரர் ஒன்று கருவாயி அபேசனாயோ அல்லது பிறந்து இறந்தோ அதுக்கடுத்த வாரிசு இருக்கலாம். அதை நாங்கள் சொன்னால் ஆமான்னு தான் சொல்கிறாங்க, மாற்றி பேச. அப்போ சனி புதன் ரெண்டையும் மாந்தி பார்த்தால் அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, மூத்த சகோதரம் இல்லை இளைய சகோதரம் இல்லை, அவன் ஒருவன் தான். இது அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். அடுத்தது ஜாதகத்தில் 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்தால், என்ன சேர்ந்தால் 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்திலே சேர்ந்தால் எதிரியை மண்டி போட்டு மண்ணை கவச்சிருவான். வீர விளையாட்டில் கெட்டிக்காரனாக இருப்பான். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலேருந்து 3 கூடையவனும் சம்பந்தப்பட்டா எதிரியை மண்டி போட்டு மண்ணை கவச்சிருவான். அப்புறம் வீர விளையாட்டில் கெட்டிக்காரனாக இருப்பான். சந்தோஷம். அடுத்தது ஜாதகத்தில் இப்போ 12 ராசிகள் வரிசையாக இருக்குது. அந்த ராசிகள்லாம் நம்ம எப்படி பிரிக்கிறோம்? சரராசிகள், சிரராசிகள், உபயராசிகள்னு பிரிக்கிறோம். சரம்னா மேசம், கடகம், துலாம், மகரம்லாம் சரம். ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம்லாம் ஸ்திரம். மீனம், மிதனம், கன்னி, தனுசெல்லாம் உபயம். இப்போ இந்த ராசிகளை சரம், சிரம், உபயம்னு பிரிச்சிட்டோம். இதில் ஜோட பிரம்மாண்ட சேகரம்னு ஒரு நூல் இருக்குது, பழைய நூல். அந்த ஜோட பிரம்மாண்ட சேகரத்தில் 9 கிரகங்களும் சரத்தில் இருந்தால் என்ன, சிரத்தில் இருந்தால் என்ன, உபயத்தில் இருந்தால் என்னன்னு சொல்லி பாடல் இருக்குது. அது சொன்ன துளி மாறுறதில்லை. ஒரு பொதுவாக ஒரு கருத்து சொல்கிறேன். குரு வந்து மேசம், கடகம், துலாம், மகரத்தில் இருந்தால் சரம் தானே. பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாளில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களாம். சன்மார்க்க சேர்க்கையோடு நீதி நெறி தவறாமல் வாழ்வாங்களாம். இந்த மேசம், கடகம், துலாம், மகரத்தில் குரு இருக்கிறீங்களாம் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணியில் இருப்பாங்க, நல்ல நல்ல ஒரு அமைப்போடு இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்பில் நல்ல பிரகாசமாக இருக்கும் பார்க்குற வரைக்கும். அதே மாதிரி சனி சரராசியில் இருந்தால் என்ன, சிரராசியில் இருந்தேன்னா, உபயராசியில் இருந்தேன்னா கருத்துக்கள் இருக்குது. ஒரு 6, 7, 8 லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, இந்த 3 கிரகம் ஒன்று சேர்ந்தால் அது கேந்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு எடுக்கிறார் அந்த ஜாதகக்காரர். அவங்க வீட்டில் 2 பொண்ணு 3 பொண்ணு இருக்குதுன்னா அது கடைசி பொண்ணை பார்த்து அவர் கல்யாணம் முடிச்சுக்கணும். இல்லைன்னா அக்கா தங்கச்சியை அவர் கல்யாணம் பண்ணிக்குவார். நல்லா கொஞ்சம் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஜாதகம் எப்படி இருக்கும்னா 6ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்து கேந்திரத்தில் இருந்தால் மூத்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னு இலைய பண்ணி முடிச்சுக்குவார். ஒன்று வாங்கினா ஒன்று இலவசங்கிற மாதிரி. அது வந்து அனுபவத்தில் நாங்கள் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற போது எங்கள் சங்கத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நசீன் ஒரு எம்ஏ மூர்த்தி, நான் அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் முடிச்சுன்னு கை தூக்கிட்டார். அவர் இப்போ இல்லை, தவறிட்டார். அதை சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு ஆண்கள் ஜாதகத்தில் 6, 7, 8 குடையில் ஒன்று சேர்ந்தால் ஒழுக்கம் குறைவு. அடுத்து ஜாதகத்தில் நாம் வந்து எந்த ஜாதகத்தை கையில் எடுத்தாலும் செவ்வாய் சனி நல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா குரு நல்லா இருக்கக்கூடாதுன்னா, குரு நல்லா இருக்கணும். ஒரு ஜாதக கையில் எடுத்து புலிப்பாணி என்ன எழுதுறாருன்னா, காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அவருடைய ஊழ்வனையை எடுத்து செப்புங்கிறார். அப்போ குரு லக்கண ராசிக்கு மறையாமல் இருக்குதான்னு பார்க்கணும்.
ஒரு லக்கணம்னா லக்கணத்துக்கு குரு எந்த வீட்டில் இருக்கார், 5லையா 9லையா அல்லது 1 4 10 கேந்திரத்திலையா, இல்லை கேந்திராதிபதி தோசை வாங்குறாரா மிதுனங்கண்ணி தனுசு மீனத்துக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போ குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ஜாதனுடைய வாழ்க்கை. 9 கிரகங்கள்லேயே ஒரு கிரகம் குரு நல்லா இருந்தாவே அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். பெண்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த குரு நல்லா இருந்தால் தான் குரு தான் கணவர். ஏன்னா ஆண்களுக்கு தான் 7ஆம் இடம் மனைவி, பெண்களுக்கு 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம் தான் கணவர். நம்ம 7ஆம் இடத்தை பார்க்குறோம், ஆனால் 9ஆம் இடம் தான் கணவர். அந்த குரு நல்லா இருந்தால் அந்த கணவர் நல்லவராக இருப்பார். இந்த மேச லக்கணம் காலப்புருஷ லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய், அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம். சுவாதிக்கெல்லாம் 20 மார்க்கு தான் கெடுதல், மீதி எல்லாமே 80% நல்லது. அப்போது அந்த காலப்புருஷ லக்கணத்துக்கு செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, அசுவனி மகம் மூலத்தில் இருந்தாலோ திருவாதிரை சதயத்தில் இருந்தாலோ அல்லது மாந்தியினுடைய தொடர்போடு இருந்தாலோ அல்லது அசுவனி மகம் மூலம் கேது சாரம் பெற்ற கிரகமும் ராகு சாரம் பெற்ற கிரகமும் அந்த செவ்வாயை பார்த்தாலோ அதே மாதிரி 2 பேர் ஜாதியில் இருந்தால் அந்த 2 ஜாதி இணைக்கூடாது. ஏன்னா செவ்வாய் தான் காலப்புருஷ லக்கணத்துக்கு லக்னாதிபதி. எந்த லக்கணத்தில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் காலப்புருஷ லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் 10க்குடையவர் சனி, மகரம், மேசத்துக்கு 10ஆம் இடம் மகரம். 10ஆம் அதிபதி சனி தான் தொழில் காரகன், ஆண் வாரிசுக்கு அதிபதி, ஆயுளுக்கு அதிபதி அவர் தான். அப்போ அந்த 10க்குடைய சனியை செவ்வாய் பார்த்ததுன்னா அவர் படைக்கு தளபதி. இந்த கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸு, IAS, IPS இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பெரிய ஆளுகளில் ஜாதகம்லாம் 10ஆம் அதிபதியை 10ஆம் அதிபதியை செவ்வாய் பார்த்தால், லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி, ராசிக்கு 10ஆம் அதிபதி, காலப்புருஷனுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்தால் அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் இப்போ மணிகண்டராஜ் ஐயா மாதிரி பேராசிரியராக இருப்பாங்க. புரியுதுங்களா? 10ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்ததுனால அந்த ஜாதகத்துக்கு ஒரு தலைமை, ஒரு பொறுப்பு, அமைப்பு எல்லாமே உண்டு. அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறது காலப்புருஷ லக்கணத்துக்கு தொழிலுக்கு அதிபதி 10ஆம் அதிபதி சனி. அந்த சனி பகவானுடைய அமைப்பில் நாம் ஒரு மீட்டிங் இருக்கிறேங்க, அப்புறமே பேசலாம். 10ஆம் அதிபதி சனிங்கிறவர் ஒரு ஜாதகத்துக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ துலாவில் சனி உச்சமடைஞ்சிடுறாரு, மகர கும்பத்தில் ஆட்சி பெற்றுறாரு, கும்பம் மூலத்திரிகோண வீடு, சுக்கிரன் துலாவில் சுக்கிரனுடைய வீடு அவருக்கு உச்ச வீடு. அந்த மாதிரி லக்கணம் மகரமோ கும்பமோ துலாமோ இருந்து லக்கணத்தில் சனி இருந்தால் யோகம். மீதி இடத்துல லக்கணத்தில் சனி இருந்தால் யோகம் இல்லை. நல்லா கவனிச்சுக்குங்க. மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம் சனி லக்கணத்தில் இருந்தால் யோகம். மீதி 9 லக்கணங்களுக்கு லக்கணத்தில் சனி இருந்தால் யோகம்லாம் சொல்கிறது தவறு. அதை விட இன்னொன்று என்னென்னா, நந்தி வாக்கியம்ங்கிற நூலில் எழுதியிருக்காரு, மந்தனம் கும்பராசி மருவியே இருப்பானாகில் சரியான தந்திரம் உள்ளவனாகும், தலைத்த செல்வீகம் பாலம், முற்றிலும் பெண்ணால் செல்வம், சந்ததி அந்தியத்தில் தனமது சுயாட்சியமாக சம்பாரித்து முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம். கும்ப லக்கணத்தில் சனி இருக்கிற ஜாதகம்லாம் பார்த்தோம்னா அவங்கெல்லாம் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு நல்ல சரியான தந்திரவாதி, காரியவாதின்னு சொல்லலாம். அவங்க அவங்களுடைய இதில் முன்னேற்றத்தில் உயர்வில் சிறப்பான நல்ல நிலையில் இருப்பார்கள். அவங்க சாதாரண நிலையில் இருந்தாலும் படிப்படியான நிலைக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நந்தி வாக்கிங்கிற நூலில் எழுதியிருக்கு. இருக்கட்டும் சாமி, இருக்கிறது நல்லதில்லை. அப்புறம் ஜாதக ரீதியில் நாம் சொல்லக்கூடிய அநேக கோடி விஷயங்களில் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இவர் கடங்காரனா அப்படின்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா, குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமில்லா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. 2 குடையவனும் 5 குடையவனும் ஒரு ஜாதகத்தில், இப்போ 2 5 குடையும் விருச்சிக லக்கணத்துக்கு குருவே தான் வருவார், ரிஷப லக்கணத்துக்கு புதனே தான் வருவார், வேறு லக்கணத்துக்கு மேச லக்கணம் 2 5 குடையவர் சூரியனும் சுக்கிரனும் வருவாங்க. இவங்கெல்லாம் 6 8 12 போய் மறையக்கூடாது. எல்லாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் 2 5 குடையவன் 6 8 12 மறைஞ்சால் அவங்க கடங்காரம் தான். அவங்க எப்படியாலும் யாருக்காலும் ஈவு இறக்கப்பட்டு ஜாமீன் போட்டு கடன்பட்டு அவன் வாங்கணும் தரமாட்டான், இவங்க தான் வட்டி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு குழந்தை பிறந்த ஜாதகம் அப்படி வந்துருச்சுன்னா நாம் என்ன சொல்லணும், பெற்றோர்கள்ட்ட இந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க ஜாமீன் சப்போர்ட்டு சேர்க்கை சிநேகதம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க, பாண்டு பத்திரம் கையெழுத்து போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி செவ்வாயுடன் மாந்தி சேர்ந்தாலும்
அவன் கடன்காரன் தான், கடன்காரன் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. குருவுடன் மாந்தி சேர்ந்தால் அப்பா பேரில் சொத்து எதுவும் இருக்காது இல்லைங்க. அப்படி மீறி இருக்குதுங்கன்னா நான் சொன்ன பாருங்க, 9 நட்சத்திரம், பரணி பூரம் பூராடம், மிருகசிஞ்சித்திரா வீட்டம், இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் அந்த குருவோ அல்லது அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அது அப்பா பேரில் சொத்து மீறி இருக்கும். ஆனால் குருவோட மாந்தி சம்மந்தப்பட்டால் தங்க நகை தங்காது. தங்கத்துக்கு அதிபதி குரு தானே. தங்க நகை தங்க, தோடு மூக்தி திருவாணி மோதிரம் ஜெயினி ஏதாவது ஒன்று காணாத போயிடும், விற்று விடுவாங்க, அடமானம் வச்சுருவாங்க, வட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க. சரி, துலாலக்கணக்காரர் தங்க நகை அணியலாமா? ரிஷபலக்கணக்காரர் தங்க நகை அணியலாமா? ரிஷபம் துலாலக்கணத்துக்கு குரு 3 கூடையவன், துலாலக்கணத்துக்கு ரிஷபத்துக்கு 8, 11 கூடையவர்கள். அதனால் அவர்கள்லாம் தங்க நகை அணிகிறதுங்கிறது கொஞ்சம், அவங்கள வெள்ளி அணிகிறது பரவாயில்ல. மிதனங்கண்ணி, ரிஷபந்துலா இவங்கெல்லாம் வெள்ளி அணிகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதிபதி சுக்கிரன் தானே துலாவுக்கு. அதனால் சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால், இந்த மாந்திங்கிற கிரகம் சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் தான் மாந்தி. அது வரலாறுலாம் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஆயிரும், வேண்டாம். இதில் ராவணேஸ்வரன் காலத்திலிருந்து அந்த அவருடைய மகன் பிறக்கிற காலத்திலிருந்து இந்த புலிகன் உற்பத்தி ஆகி வர்றாரு. அதாவது சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால் அப்பா இருக்கிறதில்ல. மீறி இருக்காங்கன்னா அந்த குருவோ சந்திரனோ அல்லது மாந்தியோ பூச அனுசம் உத்திரட்டாதியோ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் இருந்தால் வேணால் இருக்கிறாங்க. அப்பவும் ஆளை ஒரு துவைச்சு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணி தான் வச்சுருக்குது. இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இருப்பதில்லை. தாய் இருக்காங்கன்னா நான் சொன்ன அந்த குரு நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் இருக்கணும். செவ்வாயை மாந்தி பார்த்தால் கடங்காரன்னு சொன்னோம். உடம்பில் நெற்றி, புருவம், பல்லு, மண்டை, கை காலில் தழும்பு, காயம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் கையில் வாங்கினோன்னே ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஆயில்யம் கேட்ட ரேவதினுங்கிறது புதனுடைய நட்சத்திரம். ஆயில்யங்கிற நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்க வீட்டில் யாருக்கால் கேன்சர் வந்ததாப்பா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க எங்கள் பாட்டிக்கு இருந்தது. 2 பேர் கை தூக்கிட்டீங்க. இது வரைக்கும் சொல்லி யாரும் மறுக்கலை. ஆயில்யம்னா ஆதிசேஷன் புற்று, அதனால் கேன்சர். அதாவது இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். செவ்வாய் ராகு சேர்ந்த ஜாதகம். என்ன ஜாதகம்? செவ்வாயும் ராகும் சேர்ந்த ஜாதகம். கைகாலில் அடிபட்டு எலும்பு கிராக்கா கூடுனது, இல்லைன்னா பிளாட் வச்சது யாருக்கு? அப்பாவுக்கா, அம்மாவுக்கா, இல்லை சித்தப்பா பெரியப்பனுக்கா, மாமனுக்கு, அத்தைக்கான்னு கேட்டால் ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கோயில் இருக்குது, செவ்வாறாக சேர்ந்துக்கு ஒரு கோயில், குக்கே சுப்பிரமணியன் கோயில்னு சொல்லி 5 தல நாகமாகவே முருகன் இருக்கார். அங்கே போகணும் வழி, அதெல்லாம் ரூட்டில் இருக்குது. எதுங்க அது இந்த தர்மஸ்தலா கடில் துர்க்கை இதெல்லாம் சொல்கிறோம்னா அந்த சைடு இருக்குது. அது நான் அட்ரஸோடு அடுத்த மாதம் சொல்லிடுறேன். கரெக்டாக கொண்டு வரல, சொல்லிடுறேன். அந்த குக்கே சுப்பிரமணியன் கோயில் கர்நாடகா ஸ்டேட், கரெக்ட், கர்நாடகா ஸ்டேட்டில் தான் இருக்குது. அடுத்து ஒரு ஜாதகத்தில் நாம் திருமண பொருத்தம்னு ஒரு விளக்கத்தை பார்க்குறோம். இந்த திருமண பொருத்தம் பார்க்குற போது 10க்கு இப்போ 9 பொருத்தமே இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திர பொருத்தம் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை. அது ஒரு 10% தான். 90% கிரகவாரியான பொருத்தம் தான். அந்த 90% எப்படின்னா 8ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் நின்று திசாபுத்தி நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணக்கூடாது. 6ல் 8லையும் நடத்தினா 7ஆம் இடம் மாப்பிள்ளை ஜாதகத்தில் 7ஆம் இடம் மனைவி தானே. 6ல் 8லையும் நடத்துகிற போது மனைவிக்கு பால்ட்டு வந்துடும். அதே மாதிரி 6லையும் 12லையும் நின்று திசாபுத்தி நடத்துகிற இடத்துலையும் திருமணம் பண்ணக்கூடாது. 8லையும் 12லையும் நின்று நடத்துகிற போது திருமணம் பண்ணக்கூடாது. 6லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் பண்ணக்கூடாது. 6லையும் 12லையும் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் திருமணம் பண்ணக்கூடாது. அப்புறம் 8லையும் 12லையும் நின்று திசாபுத்தி நடத்தினால அந்த காலகட்டம் முடிகிற வரையும் திருமணம் செய்யக்கூடாது. நாம் ஒரு தசை புத்தி அந்தரம் இதை எடுத்துக்கணும் ஜாதக கையில் வாங்கினோன்னே. இப்போ தான் கம்ப்யூட்டர் கணினி வந்துருச்சு இல்லைங்க, இந்த சாரே மென்பொருள் கொடுக்குறாரு. அதனால் அந்த கணினியில் திசை புத்தி அந்தரம், இப்போ என்ன திசை நடக்குது, அந்த திசாநாதன் கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், சரி அது என்ன சாரை வாங்கியிருக்கார்,
புத்தி என்ன நடக்குது, அந்த புத்திநாதன் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, பிறந்த நட்சத்திரத்துக்கும் புத்திநாதன் வாங்கின சாரத்துக்கு தாராபலம் இருக்குதா, 2, 4, 6, 8, 9 இதில் இருக்குதாங்கிறத கவனிக்கணும். அது கோச்சாரத்தில் ஒரு உண்மை சொல்லணும்னா ரிஷப லக்கணம், கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம் 4 பேரோடு நம்ம அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். 4-5 20 வருஷமாக பொறுப்புலேயே இருந்தார். அதே ரிஷப லக்கணம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், அவருக்கு 10ல் குரு. இன்னைக்கு கோச்சாரத்தில் பதவி பறி போச்சா? ஒரு உதாரணத்துக்கு, அதாவது இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இப்படி யாருக்கு ஜாதகம் கிரகங்கள் வலுத்து இருக்குதோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். நம்ம எத்தனையோ கணக்கெல்லாம் போட்டாலும் கோச்சாரம் பார்த்து, திசாபுத்தி பார்த்து, கோச்சாரம் பார்த்து சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதில் தசை, புத்தி, அந்தரம். தசைன்னா இந்த உடம்பு, புத்தியாவது நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இல்லைன்னா புத்தியாவது நல்லா இருக்கும். புத்தி கெட்டால் பொழப்ப அந்தரம்னா. அதனால் தசை, புத்தி, அந்தரத்தை துல்லியமாக பார்க்கணும். அது மிக 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 முக்கியம். இது மாதிரி நிறையான ஜாதகங்களுக்கு சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் ஆட்சியே நடத்தி நல்லபடியாக இது பண்ண, குளத்தூரில் அவரே தோத்துட்டார். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, அவர் கரெக்டாக அஷ்டமிச்சனி. அது வேலை செய்யுதில்லைங்க. அதனால் இப்படியெல்லாம் ஒவ்வொரு கணக்குகள் இருக்குது. அரசியல் நாம் பேசக்கூடாது, இது தவறு. இருந்தாலும் ஒரு சாதாரண சின்ன விளக்கம். ஆமாம், ஜோதிடம். அதனால் இதில் கல்யாணமே இல்லாத ஒரு ஜாதகம் இது அப்படிங்கிறது வேணும்ல. விவேகானந்தர் கல்யாணம் ஆச்சா? சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கு கல்யாணம் ஆச்சா? பல இருந்தார் ஆரம்பத்தில். அவங்களெலாம் ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 11ஆம் அதிபதி, இல்லை சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி, லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி. இவங்கெல்லாம் பாருங்கள், சேர்ந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுங்கிறது அரியுது. 45 வயசு, 40 வருஷம், 38 வருஷம், ஒரே வீட்டில் 3 பசங்க கல்யாணம் 3 பேத்துக்கு நடக்கலை. ஜாதகத்தை பார்த்தா அதே மாதிரி இருக்குது. சரி, திருமணம் தடையாகிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலத்தில் ஓரெட்டில் வளராத பிள்ளை, 8 வயசுக்குள்ள பிள்ளைங்க ஜிம் ஜிம்னு வளர்ந்துக்கும். ஈரெட்டில் பயிலாத கல்வினா, அப்போல்லாம் எஸ்எல்சியோட சரியில்லை, அதான படிப்பு. இப்போ தானே எவ்வளோ டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்குது. மூவெட்டில் ஆகாத திருமணம்னா, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் 3 8 24 கல்யாணம் முடிச்சிடணும். ஆனால் 24 இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் சாமானியமாக நடக்கிறதில்ல. அதுக்கு என்ன காரணம்னா, லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, ராசிக்கு 2ஆம் அதிபதி, காலப்புருஷ லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் மேசத்துக்கு. இந்த 2ஆம் அதிபதி அசுவனி மகம் மூலத்திலேயோ, மாந்தினுடைய தொடர்போ, கேதுனுடைய பார்வையோ, கேது நட்சத்திரத்தை வாங்கின கிரகத்தினுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் திருமணம் நடப்பதென்பது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி. நாங்கள் அனுபவத்தில் பார்த்தோம். 6 வருஷமாக பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. இன்னும் அரைச்சா 4 சோடி செருப்பு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. திருமணங்கிறது ரொம்ப தடை. திருமண தடை உருவாக்குறது கேது. சரி, கல்யாணம் சீக்கிரமாக நடந்துருது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியினுடைய திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூட்சமோ இருந்ததுன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடும். அந்த தடை, கேதுனுடைய தடை இல்லாமல் இருந்ததுன்னா டக்குன்னு கல்யாணம் ஆயிடும். சுப கல்யாணம் பேசுறது 2 கூடையும் புத்தி, 7 கூடையும் புத்தி, அல்லது சாரம் பெற்ற திசை புத்தி. 2 7 கூடைய சுப கல்யாணம் பேசலாம்னு பாடலே இருக்குது. நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்புறம் நீர் ராசி, நிலராசி, காற்று ராசி, நெருப்பு ராசின்னு பிரிக்கிறான். மிதனம், துலாம், கும்பமெல்லாம் காற்று ராசி. மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி. அதாவது கடகம், விருச்சகம், மீனம் அது நீர் ராசி. மண் ராசி ரிஷபம், கன்னி, மகரம் இதெல்லாம் மண் ராசி. இந்த மண்ணுங்கிறது ரிஷபம், கன்னி, மகரம் இது மண் ராசி. மேசம், சிம்மம், தனுசு நெருப்பு ராசி. மிதனம், துலாம், கும்பம் காற்று ராசி. கடகம், விருச்சகம், மீனம் நீர் ராசி. இந்த நீர் ராசி பையனுக்கு நிலராசி பொண்ணை இணைச்சிடணும். நீர் ராசி பையனுக்கு நிலராசி பொண்ணை இணைச்சிடணும். அதே மாதிரி காற்று ராசிக்கு தீ ராசி இணைச்சிடணும். இப்படி இணைச்சிட்டா அவங்க உடல் ரீதியில் எல்லா சுகத்தோடு வாழ்வார்கள். இது அனுபவ ரீதியில் கண்ட உண்மை. அதே மாதிரி பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2 பேத்துக்கு ஒரே திசை நடக்குது. திருமணம் பண்ணலாமா? ஒருத்தருக்கு திசை முடியுது, ஒருத்தருக்கு திசை ஆரம்பிக்குது. அதுக்கு கல்யாணம் பண்ணலாமா?
2 பேத்துக்கும் ஒரே திசை ஒரே புத்தி நடக்குது, திருமணம் பண்ணலாமா? இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒரு திசை குரு திசை முடியுது, இன்னொருத்தருக்கு குரு திசை ஸ்டார்ட் ஆகுது, இல்லை சனி ஸ்டார்ட் ஆகுது, எதுவும் வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு திசை முடியுது, ஒருத்தருக்கு திசை ஆரம்பிக்குது. அப்புறம் 2 பேத்துக்கும் ஒரே திசை ஒரே புத்தி நடக்குது, அதில் திருமணம் பண்ணலாமா? அதே மாதிரி ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு சூரிய திசை நடக்குது, பையனுக்கு சனி திசை நடக்குது. மாப்பிள்ளைக்கு சனியும் சூரியனும் பகையில்லை, சரி. செவ்வாய் திசை பொண்ணுக்கு நடக்குது, மாப்பிள்ளைக்கு சனி திசை நடக்குது. சனி செவ்வாயும் பகையில், அந்த பகை திசைகளை இணைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நூல்களில் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கு. இப்போ ஒருத்தர் பவகரணம், பவம்னா சிங்கம்ல, கரசினா யானை, யானையும் சிங்கத்தையும் இணைக்கப்படாது கரணத்தில். சரி, ஒரு 27 நாம யோகங்கள் இருக்குது. 5 அங்கங்களில் திதிகள் 15, நட்சத்திரங்கள் 27, யோகங்கள் 27, இது நட்சத்திரங்கள் 27, யோகங்கள் 27, கரணங்கள் 11. அந்த நாம யோகம் 27ல் விஸ்கம்பம், பிரீதி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகரம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், கச்சனம், வச்சரம், சித்தி, வியாதிவாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், வைதிருதி. இந்த 27 யோகங்களில் யோகி அவயோகி வருவாங்க. ஒரு யோகத்தில் ஒவ்வொருத்தரும் பிறப்பாங்க. அதில் மாப்பிள்ளைக்கு ஒரு யோகி யார் வர்றாங்களோ அந்த யோகி நட்சத்திரத்தில் பொண்ணு அமைக்கணும். அதே அவயோகி நட்சத்திரத்தில் அந்த பொண்ணு அமைஞ்சிடக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு யோகி யாரோ அதில் மாப்பிள்ளை ஜாதகம் அமையணும். பொண்ணுக்கு அவயோகி நட்சத்திரத்தை மாப்பிள்ளையை அணைச்சிடக்கூடாது. இதை எழுதிக்கிங்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். பொருத்தம் பார்க்குறப்போ சாதாரண கின்ஸ் இல்லை, அணூரீதியில் கண்ட உண்மைகள். இது மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இப்போது எலி, பூனை, பாம்பு, கீரி, பசு, புலி, யானை, சிங்கம், குரங்காடு, மான், நாய், இதெல்லாம் பாம்பு, கீரி. இதெல்லாம் கீரிங்கிறது எந்த நட்சத்திரத்துக்கு வருது? பழைய ஆதிகால நூலில் பார்த்தீங்கன்னா உத்தராடம் தான் கீரி. எழுதிக்கங்க, உத்தரம், உத்தராடம், உத்திரட்டாதியில் உத்தராடம் தான் கீரி. அந்த உத்தராடம்ங்கிற கீரிங்கிற நட்சத்திரத்துக்கு ரோகிணி பாம்பு. அதே மாதிரி மிருகசீர்ஷம் பெண் சாரை, ஆண் நாகம், அது பெண் சாரை. ரோகிணி ஆண் நாகம், மிருகசீர்ஷம் பெண் சாரை. அதை ரெண்டையும் இணைச்சிடக்கூடாது. எதை? ரோகிணியும் மிருகசீர்ஷத்து இல்லை, அதை ரெண்டையும் இணைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிறது உத்தராடமும் ரோகிணியும் உத்தராடமும் மிருகசீர்ஷத்தை இணைக்கக்கூடாது. இந்த குமாரசுவாமியம்னு ஒரு நூல் இருக்குது. அது அந்த குமாரசாமிங்கிற நூல் ஒரு 50,000 நூல்களுக்கு சமம். பொட்டுக்கல்லை கடிச்சு போடலாம், நிலக்கல்லை கடிச்சு தின்றலாம், பட்டாணி கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கடிச்சிடலாம், கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கூட. சிலது மாவாட்ட போயிடும். ஆனால் இரும்பு கடலை கடிக்க முடியுமா? அந்த இரும்பு கடலை தான் குமாரசாமி. அந்த குமாரசாமியத்துக்கு ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்கை படித்தோம்னா அந்த குமாரசாமியெல்லாம் நமக்கு உணரும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் திருச்செந்தூர் முருகன் சுப்பிரமணிய சுவாமி அவர் தான் இந்த ஜோடத்தினுடைய முதல் தர்மகர்த்தா. அவரை வணங்கணும். அந்த புக்கை கொண்டு போய் கொடுத்து அங்கே கடலில் குளித்து அந்த சாமி பாத்தில் வச்சு கும்பிட்டு உட்காந்து படிச்சுட்டு அந்த லாக்கை படித்தோம்னா நமக்கு கொஞ்சம் உணர்றதுக்கு இறைவனுடைய அருள், இறையறலும் குருவரலும் திருவரலும் கண்டிப்பாக வேணும். இருந்தால் தான் இந்த ஜோடம் சொல்ல முடியும். பணபலம், படைபலம், புஜபலம், பராக்கிரம் பலம், புத்தி பலம், எல்லா பலம் இருந்தாலும் தெய்வ பலம் வேணும். தெய்வ பலம் இருந்தால் தான் ஜோசியம் சொல்ல முடியும். அதே மாதிரி பொருத்தத்துக்கு அநேக விதமான விஷயங்கள் இருக்கிறதுல 42 சப்ஜெக்ட் எழுதிட்டு வந்திருக்கிறேன். எத்தனை சப்ஜெக்டு? இதை ஒரு முறைக்கு 2 முறை கூட சொல்கிறேன். இதெல்லாம் இன்னைக்கு எழுத முடியலனா கூட இது நான் பேசிக்கிட்டு இருக்கிற உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும், ஜோதிடர்களாகிய நம் குடும்பத்தினர் அத்தனை ஜோட சொந்தங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்வது, அதாவது இருவர் ஜாதகங்களையும் இணைக்கப்படும் முன் தற்போது உள்ள கோச்சாரம் மன வாழ்க்கை அமையும் என பார்க்க வேண்டும். 2 பேர் ஜாதகம் கோச்சாரம் நல்லா இருக்குதா, குருபலம் இருக்குதா, குருபலம் இருக்குதா, தசாபுத்தி நல்லதாக இருக்குதா. நான் சொன்னேன்ல 6ல் 8ல் 6ல் 12ல் 8ல் 12ல் நின்று தசாபுத்தி நடத்தினா கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. இருவர் ஜாதகங்களையும் இணைக்கப்படும் முன் தற்போது உள்ள கோச்சாரம் மன வாழ்க்கை அமையுமா என பார்க்க வேண்டும். முதல் பாயிண்ட். அது ஒரு சப்ஜெக்ட். 2வது சப்ஜெக்ட், இருவர் ஜாதகங்களிலும் ஆயுள் விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த ஆயுள் விஷயங்கிறது எளிமையாக சொல்லணும்னா, சூரியனுக்கு 5, 9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள்.
புலிப்பாணி மகான் கொடுத்துருக்கார். சூரியனுக்கு பின்னால் குரு சுக்கிரன்னா 88 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சி வைத்த 100 வயசு. அதாவது நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரி யோகங்கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதே ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மீன லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்துக்கு குரு சுக்கிர அட்டமாதிபதியாக வருவார். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்திட அவருக்கு 100 சட்டன வயது உண்டாம், மிகுதனம் வித்தை உண்டாம், பொட்டன அரசனாவன் பூமியோர் அறியத்தானேன்னா 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதே ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி சரமேறி அட்டமாதிபதி சரமேறினா ஆயுள் தீர்க்காயுள். அதாவது இந்த ஆயுள் விஷயத்தில் கிரகங்களை வச்சு ஆயுளை புள்ளி விவரமாக சொல்ல முடியும். நாம் லக்கணாதிபதி சரமேறி அட்டமாதிபதி சரமேறி நல்ல நிலையில் இருந்தால் ஆயுள் தீர்க்காயுள் தான். லக்கணாதிபதியை லக்கணத்தை குரு பார்க்கறத விட லக்கணாதிபதியை குரு பார்க்கணும். நன்னும் லக்கணாய் தன்னை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததி பெற்று வாழ்வான், அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யான், நல்ல சிறப்பாக பிழைப்பான்னு சொல்கிறான். அப்போது இந்த ஜாதகத்தில் 2வது பாயிண்ட், இருவர் ஜாதகங்கள் ஆயுள் விஷயத்தை கவனிக்க வேண்டும். விபத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்தால் தவிர்த்து விட வேண்டும். அது அதை ஒரு நாளைக்கு சப்ஜெக்ட்லாம் தனியாக பேசுவோம். அதாவது ஒருத்தர் வாகனாதிபதிங்கிற 4க்குடையவர் 6, 8, 12 இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து தான் பொருத்தம் பார்க்கணும். அதே மாதிரி பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் 6, 8, 12 அமையக்கூடாது. இந்த நல்ல 3வது பாயிண்டை நல்லா தெளிவாக கேளுங்க. பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆணின் ஜாதகத்தில் 6, 8, 12 மறையக்கூடாது. பெண்ணுக்கு 7ஆம் அதிபதினு ஒரு கிரகம் வரும்ல, அது ஆண் ஜாதகத்தில் 6, 8, 12 போய் மறையக்கூடாது லக்கணத்துக்கு. அதே போல் ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 6, 8, 12 அமையக்கூடாது. இதை பொருத்தம் பார்க்குற போது இது மெயினாக கவனிக்கணும். வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் 10க்கு 9 பொருத்தம் இருக்குது, 11க்கு 9 இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தினப்பொருத்தம், கணவன் மனைவியினுடைய உடல் ஆயுர் ஆரோக்கிய விருத்தி பொருத்தம், கணம் குணாதிசயங்கள், மகேந்திரம் புத்திர சம்பத்து விசேஷ விருத்தி குறிக்கும், இஸ்திரி தீர்க்கம் தீர்க்க சுமங்கலியாக இருந்து வாழ்தல், ராசி வம்ச விருத்தி, ராசி அதிபதி கணவன் மனைவி ஒத்துமை, வசியம், தம்பதிகளே நல்ல அந்யோன்யமாக வாழ்கிறது வசிய பொருத்தம். அப்புறம் ரஜ்ஜுங்கிறது மாங்கல்ய பொருத்தம், நாடி பொருத்தம், வேதை பொருத்தம், பால்மர பொருத்தம், பச்சி பொருத்தம், இப்படிலாம் 11 பொருத்தம் பார்க்குற மாதிரி 27 பொருத்தம் பார்க்கலாம். ஆனால் கிரகவாரியான பொருத்தம் தான் செல்லும். அப்புறம் பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6, 8, 12 அதிபதி 12ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6, 8, 12ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 7ல் இருக்கக்கூடாது. நல்லா பொறுமையாக சொல்கிறேன். பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 6, 8, 12ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 7ல் இருக்கக்கூடாது. ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 6, 8, 12ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 7ல் இருக்கக்கூடாது. ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 6, 8, 12ஆம் அதிபதி லக்கணத்திற்கு 7ல் இருக்கக்கூடாது ஆண் ஜாதகத்திலேயே. அதே மாதிரி இருவர் ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி 6, 8, 12 அமையக்கூடாது. பெண்ணின் ராசியோ நட்சத்திரமோ ஆணின் 6, 8, 12ஆம் ராசிகளுடனோ நட்சத்திரங்களுடனோ சம்பந்தம் பெறக்கூடாது. அவ்வாறே ஆண் ராசிக்கு கவனிக்கவும். பெண் ராசி கவனிக்கிற மாதிரி ஆண் ராசியும் கவனிக்கணும். பெண்ணின் ராசியோ நட்சத்திரமோ ஆணின் 6, 8, 12ஆம் ராசிகளுடனோ நட்சத்திரங்களுடனோ சம்பந்தம் பெறக்கூடாது. அவ்வாறு ஆண் ராசிக்கும் கவனிக்கவும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது.
பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் லக்கணத்துக்கு 6, 8, 12 இருக்கக்கூடாது. 10ஆம் அதிபதி ஒருவர் ஜாதகத்தில் வலுவுடனும் மற்றொருவர் ஜாதகத்தில் வலு இழந்த நிலையிலும் இருக்கக்கூடாது. 2 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணுங்கிறான். நீச்சம் அடையக்கூடாது, 6, 8, 12 அமரக்கூடாது. 10ஆம் அதிபதி ஒருவர் ஜாதகத்தில் வலுவுடனும் மற்றொருவர் ஜாதகத்தில் வலு இழந்த நிலையிலும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 10ஆம் அதிபதி தான் கணவனுக்கு மனைவி ஜாதத்தில் 7 கணவன்னா 4ஆம் இடம் சுகம் இல்லை. அதே மாதிரி தான் மனைவிக்கு 7ஆம் இடம் கணவனா 4ஆம் இடம் சுகம் இல்லை. 2 பேத்துக்கும் சுகம் கிடக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் இருவர் ஜாதகத்திலும் 6, 8 இருக்கக்கூடாது. சந்திரனும் செவ்வாயும். அதே மாதிரி இது 16வது சப்ஜெக்ட். 14வது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு 6, 8 பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு 6, 8 செவ்வாய் சுக்கிரன் 6, 8 உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்கிறதில்ல. நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் நாடி நூலில் உள்ள கருத்து. பராசர முறையிலையும் சொல்கிறோம், நாடி நூலில் உள்ள கருத்தையும் சொல்கிறோம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் குரு 6, 8 பெண் ஜாதகத்தில் செவ்வாய் குரு 6, 8 செவ்வாய் சுக்கிரன் 6, 8 பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்படி உள்ள ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 6, 8 ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. நல்லா கவனிங்க. பெண் ஜாதகத்தில் சந்திரன் என்ற ராசிக்கு 6, 8 ஆண் ஜாதகத்தில் சூரியன் இருக்கக்கூடாது. எப்படியெல்லாம் பொருத்தம் பார்க்குறது சொல்கிறாரு. இத்தனையும் பார்த்து நம்ம பொருத்தம் பார்க்குறதுக்குள்ளே அவங்க அண்ணாச்சி நேராச்சு அண்ணாச்சி நாங்கள் நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்னு கூட புறப்பட்டுருவாங்க. இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லது. முடிஞ்ச அளவு பார்க்கலாம். அடுத்து ஆணின் 8ஆம் அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் 1, 7 அமரக்கூடாது. அதே மாதிரி இருவர் ஜாதகத்திலும் 5, 7 பரிவர்த்தனை அடையக்கூடாது. 5, 7 என்னன்னு சொல்லுவோம்ல, மனம் காதல். 2 பேருக்கு 5, 7 கூடயும் சேரக்கூடாது. 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே. அதனால் இருவர் ஜாதகத்திலும் 5, 7 பரிவர்த்தனை அடையக்கூடாது. இருவர் லக்கணங்களும் சிரலக்கணமாக அமையக்கூடாது. 2மே சிரலக்கணமாக அமையக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் வலு குறைந்து ஜாதகத்திற்கு செவ்வாய் வலுவான ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சம் இணைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்ணின் 7ஆம் பாவாவதி ஆண் ஜாதகத்தில் பாதகாதிபதி சாரம் பெறக்கூடாது. மெயின் பாயிண்ட். பெண்ணின் செவ்வாய் வலு குறைந்து செவ்வாய் ஜாதகத்திற்கு வலுவான ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாயோ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் உச்சமான ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. பெண்ணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டுக்கு அதிபதி ஆண் ஜாதகத்தில் நீச்சமடையக்கூடாது. அதே மாதிரி ஆணின் ஜாதகத்தில் ராகு கேது நின்ற வீட்டு அதிபதி பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சமடையக்கூடாது. ஆணின் சந்திரன் உள்ள ராசியில் பெண்ணின் ராகு கேது குறிப்பிட்ட பாகையில் இருக்கக்கூடாது. பெண்ணின் சந்திரன் உள்ள ராசியில் ஆணின் ராகு கேது குறிப்பிட்ட பாகையில் இருக்கக்கூடாது. குரு ராகு இணைந்த ஆண் ஜாதகத்திற்கு செவ்வாய் ராகு இணைந்த பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. குருவு ராகு ஆண் ஜாதகத்தில் இருக்குது, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இருந்ததுன்னா 2 ஜாதியும் இணைக்கக்கூடாது. செவ்வாயோட ராகு சேர்ந்த பொண்ணை எந்த ரூபத்திலையும் கட்டுப்படுத்த முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அதே மாதிரி சந்திரன் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் சூரியன் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் இணைக்கக்கூடாது. இதெல்லாம் கிரகண தோஷம். அதாவது சந்திரன் ராகு இணைந்த இருவர் ஜாதகங்களையும் சூரியன் ராகு இருவர் ஜாதகங்கள் இணைந்த ஜாதகங்களையும் இணைக்கக்கூடாது. அதுக்கு பெண்ணின் செவ்வாய்க்கு 1, 5, 9 கேதுவும் ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 1, 5, 9 கேதுவும் உள்ள ஆண் பெண் ஜாதகங்களை இணைக்கக்கூடாது. அது 29வது சப்ஜெக்ட். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தால் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. அடுத்தது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்து பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. 2 பேத்துக்கும் சுக்கிரன் ராகுவோடு சேரக்கூடாது. அடுத்தது ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் நிற்கும் இடம் பெண்ணின் லக்கணமாகவோ அமைவது சிறப்பு. அதாவது ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்குதோ நிற்கும் இடம் அது பெண் ஜாதகத்தில் லக்கணமாக இருந்தால் சிறப்பு.
பெண்ணின் ஜாதகத்தில் குரு நிற்குமிடம் ஆணின் லக்கணமாக அமைவது சிறப்பு. அப்புறம் ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் வலு குறைந்து நின்றால் பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் ஒற்றை ராசியில் வலுப்பெற்ற பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. ஒற்றை ராசி ரெட்டை ராசின்னு பிரிக்கணும்ல, ஆண் ராசி பெண் ராசின்னு அந்த மாதிரி வந்ததுன்னா ஆண் ஜாதகத்தில் குரு சூரியன் செவ்வாய் வலு குறைந்து நின்றால் அதற்கு பெண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் ஒற்றை ராசியில் வலுப்பெற்று பெண் ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. ஆண் கிரக எது பெண் கிரக எதுன்னு பஞ்சாங்கத்திலேயே பின்னாடி போட்டிருக்கான். அடுத்தது குரு சந்திரன் இணைந்து ஆண் ஜாதகத்திற்கு அக்கா தங்கை பெண்ணுக்கு இல்லாத ஜாதகத்தை இணைப்பதே நல்லது. குருவும் சந்திரனும். அதே மாதிரி சனி சந்திரன் இணைந்த ஜாதகத்துக்கு கோச்சாரத்தில் சனி சந்திரன் இணைந்த நாளில் முகூர்த்தம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. மெயின் பாயிண்ட். அடுத்து ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வக்கரம் அடைந்து இருந்தால் கண்டிப்பாக ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் வக்கரம் அடைந்திருக்கக்கூடாது. பெண்ணில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு ஆண் ஜாதகத்தில் சுக்கிர வக்கரம் அடைஞ்ச ஜாதகம் இணைக்கக்கூடாது. அதே மாதிரி இருவர் ஜாதகங்களிலும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் நின்ற ராசி அதிபதிகள் நீச்சம் அடையக்கூடாது மற்றும் அஸ்தங்கம் அடையக்கூடாது. அப்புறம் இருவர் ஜாதகங்களிலும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது. 2 பேருக்கும் சூரியன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகம் இணைக்கக்கூடாது. இருவர் ஜாதகங்களிலும் குரு செவ்வாய் சேர்க்கை இருந்தால் சேர்க்கக்கூடாது 2 ஜாதகத்திலேயும். அதே மாதிரி இருவர் ஜாதகங்களிலும் 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதிகள் 6, 8, 12 வரக்கூடாது. சூரியனை விட்டு சுக்கிரன் 43 டிகிரிக்கு மேல் இருக்கக்கூடாது. சில டைமில் வருவார், அது பார்த்துக்கணும். அடுத்து 44வது ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் குருவுக்கு 12இல் இருக்கக்கூடாது. அதே போல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் சுக்கிரனுக்கு 12இல் இருக்கக்கூடாது. 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் இல்வாழ்வு, 11ஆம் இடம் 2ஆம் தாரம். அது 3ஐயுமே குறிக்கிறான் பாருங்க. ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள். பெல்ட் போட்டு ஆண் ஜாதகத்தில் குருவுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் குருவுக்கு 12இல் இருக்கக்கூடாது. அதே போல் பெண் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் சுக்கிரனுக்கு 12இல் இருக்கக்கூடாது. ஆணின் ஜனன ஜாதக சூரியனும் பெண்ணின் ஜனன ஜாதக சந்திரனும் 6, 8 இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆணின் ஜனன ஜாதகத்தில் சூரியன் ராகு அல்லது சூரியன் கேது சேர்க்கை, பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் கேது சேர்க்கை, சந்திரன் ராகு சேர்க்கை இருந்தால் புத்திர பாக்கியத்தை தடை செய்யும், சேர்க்கக்கூடாது. அப்புறம் ஆணின் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எந்த வீட்டில் உள்ளதோ அதே வீட்டில் பெண்ணின் ஜனன ஜாதகத்தில் ராகு கேது இருந்தால் பிரிவினை வராது, அவர்களுக்கு ஒரு விதமான வசியம் இருக்கும். இந்த 47 சப்ஜெக்ட் நாடின் உள்ள கருத்து இல்லை, எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம். எல்லாத்துக்குமே எடுத்து ஐயாட்ட கொண்டாந்து ஒரு 20 காப்பி கொடுத்துட்றேன். எல்லாத்துக்குமே சப்பளம்னு சொல்லிடுறேன், கண்டிப்பாக கொடுத்துடலாம். இல்லை இதில் எடுக்கிறத விட செராக்ஸே எடுத்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். இது யார் கொடுத்தது அப்படின்னா தாராபுரத்தில் நாடி ஜோதிடத்தில் குரு துரைசாமி ஐயா அப்படிங்கிறவர் ரொம்ப எங்களுக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கள் சங்கத்தில் 1 மணி நேரம் பேசினார். எல்டி அவர் கொடுத்த கருத்துகள் இதெல்லாம் மக்களுக்கு ஒரு ஜோதிடர் இல்லாமல் போய் சேரணும். நீங்கள் மட்டும் வாங்கிக்கிட்டு நீங்களே வச்சுக்கக்கூடாது. எங்கெங்கே ஜோசிடர்லாம் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும். உள்ளதை உள்ளபடி ஜோதிடர்களாகிய நாம் எல்லாருக்கும் உண்மை உரைப்போமானால் நமக்கு இறைவன் இந்த பிரபஞ்சம் அனைத்து கருத்துக்களையும் நமக்கு வாரி வழங்கும். அதாவது இந்த ஜோதிடம்ங்கிறது 64 கலையிலே தெய்வீக கலை. இந்த கலையை நம்ம மறைக்கக்கூடாது. கற்ற வித்தையை நம்ம மக்களுக்கு ஜோதிடர்களாகிய நம்ம ஒரே குடும்பம் அந்த அனைத்து ஜோட உள்ளங்களுக்கும் போய் சேரணும். அதை கொடுத்தோம்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறையான கருத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம்.
இதை சொன்னால் அவங்க பொழைச்சிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு எப்பவுமே வரக்கூடாது. நான்கிற அகந்த வரப்படாது. நான் தான் பெரியாளுங்கிறது வரப்படாது. நமக்கு கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவு. இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. இந்த கருத்துக்களை 47 விதமான சப்ஜெக்டுகளையும் செராக்ஸ் எடுத்து ஐயா கிட்ட கொடுத்து ஐயா மூலியமாக ஒரு 100 காப்பி எல்லா சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு சேரணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். கரண்ட் வந்த முறை பேசலாமா சாமி? இப்போ பேசிக்கலாமா? பேசலாம். ரைட். எனக்கு அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேக கோடி விஷயங்கள். ஒரு ஆள் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் சைக்கிள் மட்டும்தான் போகிறாரு, ஒரு ஆள் 2 வீலரில் போகிறாரு, ஒருத்தர் 4 வீலரில் போகிறாரு, ஒருத்தர் BMW காரில் போகிறாரு, ஒரு ஆளுக்கு 100 பஸ் ஓடுது, ஒருத்தருக்கு 200 லாரி ஓடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கணும்ல. 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அநேக கோடி வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி சொக்கிய 9ஆம் கோளும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைக்கிறாங்கிறான். அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வாகனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரு 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் தான். நம்ம தொழில் பற்றி பேசுகிறோம். நம்ம ஜோதிடத்துறையிலேயே தெய்வீகமானவர், நம்ம சித்தர் சமமானவர் நம்ம டாக்டர் நெல்லை வசந்த ஐயா அவரெல்லாம் 3ஆம் இடத்தை தான் தொழில் ஸ்தானமாக வச்சு பேசுவார். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், 3ஆம் இடம் மாமனாரும்போம், 3ஆம் இடம் வீரபராக்கிரமம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம்போம். அந்த 3ஆம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா அவ்வளோ சிறப்பு. அவங்கக்கிட்ட பேச்சு வார்த்தை சொல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும். வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம் அப்படின்னா, வாக்காதிபதி வாக்குலேயே 2லேயே ஆட்சி பெற்று சுபர்சாரம் பெற்று சுபர் பார்வை பெற்று நல்ல இடத்துல 2ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நகைக்கல்லாம் அழுக்கப்படாது, போட்ட சட்டை மடிப்பு கிடையாது, தின்ன சோறு சேரும், சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துடும் பச்சைங்கியில். காரணம் 2 கூட நல்லா இருக்கிறான். பேசும் தொழில் ஜோடர்களுக்கெல்லாம் என்ன வாக்கு தானே சொத்து. நல்லா பேசுனா தானே உங்கள் சோப்பில் இருக்கிற காசு என் கைக்கு வரும். உண்மையாக போய்ங்களா? சிவசிவா, அது இறைவனுடைய அருள் தான், நம்ம கையில் இல்லை. அப்புறம் அந்த 2ஆம் அதிபதிங்கிற கிரகம் அவ்வளோ ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி சூரியனுக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருந்ததுன்னு வச்சுங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன், இந்த செவ்வாயும் குருவும் 12ல், பானவிற்கு 12ல் பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்று நாடும் பிரசண்ட வித்தை மேவுமென சேர விளம்பு. அவங்ககிட்ட வித்தை விளையாடுமா, தேவரெல்லாம் போட்டுற அளவுக்கு வித்தைகள் விளையாடுமா. சூரியனுக்கு பின்னால் செவ்வாய் இருந்து குரு பார்த்தால் அதுதான். இதெல்லாம் வித்தைகளில் அவங்ககிட்ட நல்ல நிலையில் இருக்கும். அதே மாதிரி புதன் ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்குது, ஆனால் அவங்க ஜிஏ படிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதே புதன் உத்தரட்டாதி 2ல் இருந்தார்னு வச்சுக்கங்க. இதில் அது அம்சத்தில் உச்சமடைவார்ல, அதை கவனிக்கணும். அதே மாதிரி சூரியனுக்கு பின்னால் புதன், முன்னாடி புதன். இந்த முன்னாடி புதன் இருக்கிறவன் ஈஸியாக படிச்சுக்குவான், டக்குன்னு புரிஞ்சுக்குவான், ஆனால் மறந்துடுவான். சூரியனுக்கு பின்னால் புதன் இருக்குதுன்னு வச்சுங்க, ஜாதகத்தில் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் டிகிரி வரையே பார்க்கணும். சூரியனுக்கு பின்னால் புதன் இருக்கிறாலே படிக்கிறது சொல்கிறது கேட்குறதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு கற்றுக்குவாங்க. ஆனால் படிச்சுட்டாங்க, வாழ்நாள் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டாங்க. சூரியனுக்கு பின்னே புந்தி முன்னே புந்தி இருக்கிறாலும் ஈஸியாக புரிஞ்சுக்குவான், ஆனால் மறந்துடுவான். ஆனால் இதெல்லாம் இந்த வித்தைக்கு அதிபதி புதன், வித்யா காரகன் புதன், மிதனங்கன்னி, அந்த 2 வீடும் புதனுடைய வீடு. அதனால் இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நிவந்து, அந்த புதன் நிவந்து எந்த கிரகத்தை தொடுதுன்னு பார்த்தோம்னா அவங்க என்ன படிக்கிறாங்கிற வரைக்கும் சொல்லலாம். புதன் நிவந்து சூரியனை தொட்டதுன்னு வச்சுக்கோங்க, பிபிஏ எம்பிஏ பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் படிப்பு. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் இப்போ 2ஆம் அதிபதி 10ல் இருக்குதுன்னு வச்சுங்க, அல்லது 10ஆம் அதிபதி 2ல் வந்ததுன்னு வச்சுங்க, அவங்களுக்கெல்லாம் பேசும் தொழில். 10ஆம் அதிபதி 2க்கு வந்தாலும்
2ஆம் அதிபதி 10க்கு போனாலும் பேசும் தொழில். வாத்தியார், ஆசிரியர், காலேஜ் லெக்சரு, ப்ரொஃபஸரு, சோசியருக்கெல்லாம் பாடம் நடத்துகிற பேராசிரியர் மணிகண்டராஜ் ஐயா மாதிரி, அதே மாதிரி வக்கீல், நீதிபதி, ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, இவங்கெல்லாம் நம்ம பார்க்குறோமில்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த கிரகங்கள் தான் வேலை செய்யுது. நாம் நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க ஒவ்வொரு நூல்லையும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. மணிகண்ட கேரள ஜோடம்னு ஒரு நூல் இருக்குது, வீமகவின்னு ஒரு நூல் இருக்குது, தாய் மகளேசல் 300, புலிப்பாணி 300ன்னு இருக்குது. இந்த மாதிரி நல்ல நூல்கள்லாம் நம்ம கையில் இருக்கணும். ஜாதக அலங்காரம் பழசு இதெல்லாமே நூலில் 6ஆம் அதிபதிங்கிற ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆயிடும். 6ஆம் அதிபதி திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறும் நல்லோர்கான மருவியின் மந்திரியமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி குடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். மிதன லக்கணம் 6ஆம் அதிபதி செவ்வாய் பாவர் தானே மிதனத்துக்கு லக்கணத்தில் இருக்காருன்னு வச்சுக்க, குரு பார்க்குறாருன்னு வச்சுங்க, அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுலேருந்து யோகம் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரகத்துவமும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு அமைப்புகளும் உண்டு. இந்த சுக்கிரனும் புதனும் சேர்ந்து புதன் நெவந்து சுக்கிரனத்தை டச் பண்ணிச்சுன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான படிப்பில் லைனில் போயிடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் அந்த கிரகங்கள் நெவர்ற டிகிரி வச்ச அந்த ஒரு கிரகம் நெவந்து ஒரு கிரகம் தொட்டதுன்னா, இப்போ ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. இப்போ சூரியன்னா அப்பா பிதுர்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரன்னா தாய், அது மாதுர்காரகன். செவ்வானா சகோதரகாரகன். அதே புதன் மாமன்காரகன், புதன் வித்தைக்கு அதிபதி, சுக்கிரன் மனைவிகாரகன், குரு புத்திரகாரகன், குழந்தைக்கு அதிபதி, சனி ஆயுள்காரகன், ராகு பாட்டம்பாட்டி, கேது அப்பிச்சம்மைன்னு பிரிக்கிறோம். அதில் அந்த ராகுங்கிற கிரகம் நிவந்ததுன்னா எல்லா கிரகமும் வளம் வரும். ராகு ஏது ரிவேர்ஸில் போகும். ராகு நிவந்து ரிவேர்ஸில் எந்த கிரகத்தை தொடுதுன்னு பாருங்கள். ரிவேர்ஸில் அது பிறக்கும்போது அந்த காரகத்தத்துவம் அடிபடுது. இப்போ எனக்கு ராகு சூரியன் எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தால் ராகு நிவந்தனி சூரியன் தொடுது, அப்போ 6 வயசில் போயிட்டார். 10லையும் 8லையும் நின்று திசாபுத்தி நடத்தினா அப்பனுக்கு யமன் வருவான் கூறுன்னு சொல்லி புலிப்பாணி எழுதி வச்சுருக்கார். 10வது வீட்டிலையும் 8வது வீட்லேயும் நின்று திசாபுத்தி நடத்தினா அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படிங்கிறார். இந்த மாதிரி அநேக கோடி விஷயங்கள் நிறையாக இருக்கிறது. இதுவரை பேச வாய்ப்பளித்த நம்மளது தர்மசாஸ்திராசோட வித்தியாலயா அறக்கட்டளை மணிகண்டராஜ் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கும், அவர் மென்மேலும் இந்த துறையில் நல்ல பிரகாசமாக உலக புகழ் பெற அளவுக்கு வர வேண்டும் என்று கூறி இதுவரை பொறுமையாக கேட்ட என்னுடைய சிற்றுரையை உங்களில் பாதம் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் PK சந்திரசேகரன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9750122266 63821728884. இந்த இதை ஐயாவுக்கு போட்டோ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக சேரும். மிகவும் சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்கள் பேசணுன்னா ஒரு நாள் முழுவதும் பேசுவார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட சரக்கு இருக்குது. நமக்கு தான் நேரம் இருக்காது. ஸோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். ஸோ ஐயா அவர்களுக்கு இப்பொழுது தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக ஒரு சிறப்பு பொன்னாடை போட்டு கௌரவம் செலுத்துகிறோம்.